இதுவரை உதவி செய்தி எவினேசர் இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி எவினேசர் இதுவரை உதவி செய்தி எவினேசர். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே நீங்க வெளிப்படும்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மாம்சம் வெளிப்படாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாமே வெளிப்பட்டு உடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்ல முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சில வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, ஆராதனையில் 2 பாட்டு 3 பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து உட்காந்துட்டு பிரசங்கம் முடிஞ்சு ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொல்றதுக்குள்ள வெளியில் ஓடுவேன். நான் வர்றதும் யாருக்கும் தெரியாது, நான் போகிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட பேசினார். வாலிப பிள்ளைகளை காமிச்சு அந்த வாலிப பிள்ளைகளோட அப்புறம் இணைச்சிக்கோன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு நான் கீழ்படிஞ்சு அன்னைக்கு வாலிப பிள்ளைகளோட நான் இணைஞ்சேன். அதுக்கப்புறம் நான் பின்னாடி இருந்தேன்னா கொஞ்சம் முன்னாடி வந்தேன். முன்னாடி இருந்த என்ன ஆண்டவர் கொஞ்சம் கொயரில் ஒரு மூலையில் நிற்க வச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. இந்த இடத்துல வர்ஷிப் லீடர்ஸோட கூட எனக்கு நினைச்சு ஆராதனை நடத்துறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாலிப ஜெபங்களில் மெசேஜ் கொடுக்க உதவி செஞ்சாரு. அதுக்கப்புறம் லெந்து நாட்களில் மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. அதுக்கப்புறம் போச்சு. இப்போ மார்னிங் ப்ரேயர், அதிகாலை ஜெபத்தில் மெசேஜ் கொடுக்க உதவி செஞ்சாரு. இன்னைக்கு சண்டே சர்வீஸில் நான் மெசேஜ் கொடுக்கும்படி கொண்டு வந்திருக்கிறாரு. எனக்கு தெரியும் 100% இல்லை, 200% தெரியும் இதுக்கு நான் தகுதியான பாத்திரம் இல்லைன்னு. ஆனால் ஒன்று எனக்கு தெரியுது, ஆண்டோடைய கிருபையினால நான் இங்கே நிற்கிறேன். அதனால் தயவா மனத்தாழ்வோடு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் கொடுத்துருந்த எனக்கு கனமான ஊழியத்தை பயத்தோடும் உண்மையோடு நான் செய்யணும்னு எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 4:16. 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். போதும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் எடுத்த மெசேஜே வேற. எனக்கு போன வாரம் சொன்னாங்க, தம்பி நீ தான் மெசேஜ் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் உட்காந்து ராத்திரி பகலாக உட்காந்து நிறைய வசனங்கள்லாம் எடுத்து மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து என் மனசுக்குள்ள ஒரே பாரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை பேசாதன்ற அந்த மெசேஜ் விட்டுடுன்ட்டாரு. எனக்குள்ள ஒரே பயம் வந்துருச்சு, ஒரே அழுத்தம், என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன். இதனால இன்னும் 2 நாள் தான் இருக்கு, எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு பயம் வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை காமிச்சு இதுல இருந்து நீ பேசுறேன். நான் உடனே நான் எடுத்த மெசேஜ் அதுக்கப்புறம் கண்டினியூட்டியே வரல. அதுக்கப்புறம் என்ன எடுக்குதுன்னு எனக்கு தெரியல, பிளாங்கா நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து இந்த வசனத்தை நான் எடுத்தேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். வசனம் தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கல, அன்பா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு அன்பா இருப்பாரு, நாளைக்கு அன்பு இல்லாம இருப்பாரு. இல்ல நம்ம வீட்டுல சின்ன பசங்கள்லாம் நல்லா அடிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ரொம்ப க்ளோஸா அன்பா இருப்பாங்க. பார்த்து என்ன சொல்லுவோம், என்னன்னு தெரியல, ரொம்ப அன்பை பொழியிறாங்க, எப்ப அடிச்சுக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அன்பா இருக்கிறாருன்னா அந்த அன்பு மாறும்னு அர்த்தம். ஆனா இந்த யோவான் தெளிவா சொல்றாரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அன்பு எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் மாறாத ஒரு நிலையான அன்புன்னு சொல்லி யோவான் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, யாரு மீதெல்லாம் ஒரு அன்பா இருக்கிறாரு? சங்கீதம் 14:1-4 வரைக்கும் வாசிக்கலாமா? யார் மீதெல்லாம் ஒரு அன்பா இருக்கிறார்? தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். ஒரு கூட்டம்
தேவன் இல்லை என்று சொல்லிக் கொள்கிற ஒரு கூட்டம். அடுத்தது அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள். இன்னொரு கூட்டம் தங்களை கெடுத்து அருவருப்புகளை செய்கிற ஒரு கூட்டம். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மையே செய்யாத ஒரு கூட்டம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடணும்னு ஒரு உணர்வே இல்லாத ஒரு கூட்டம். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போற ஒரு கூட்டம். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயினும் இல்லை. அக்கிரமக்காரரின் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பச்சிக்கிறது போல என் ஜனத்தை பச்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. பட்சிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, கர்த்தரை தொழுது கொள்ளாத ஒரு கூட்டம். அப்ப இந்த கூட்டத்தெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுது, இந்த இப்படிப்பட்ட ஜனங்களையும் இப்படிப்பட்ட கூட்டத்திலையும் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷர்கள் மேலும் அவர் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுது. நான் இன்னைக்கு நம்ம அவருடைய அன்பை சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? அவர் அன்பை நம்ம அது ஆரம்பமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமான்னா கொஞ்சம் இல்லைல்ல. அவருடைய அநேகம் என்ன பண்ணோம்னா அவருடைய அன்பை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, அவருடைய அன்பின் ஆழத்தை தெரிந்து கொள்றது இல்லை, அவருடைய அன்பினுடைய தரத்தை உணர்ந்து கொள்ளாம நம்ம என்ன பண்றோம்னா சில காரியத்தினால அவரை விட்டு கொஞ்சம் தூரமா நின்றுக்கிறோம். கொஞ்சம் ஆண்டவருக்கு நமக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தூரமா ஆண்டவர் விட்டு தள்ளி இருக்கிறோம். அவரோட நம்மளை என்ன பண்ண முடியலன்னா நெருங்க முடியல, அவரோட நம்மளால ஐக்கியப்பட முடியல, அவருடைய அன்பில் நம்மளால என்ன பண்ண முடியல, பலப்பட முடியல. ஏதோ ஒன்று நம்ம தடை செய்யுது. அவர் அன்போடு இணைய முடியாம ஏதோ ஒரு காரியம் நம்மளை பிரிக்குது. ஏதோ ஒரு காரியம் நம்மளை பிரிக்குது. ஆனா பாருங்க, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம சபைக்கு கரெக்டா வந்துடும், ஆராதனை கரெக்டா கலந்து கொள்றோம், கூட்டங்களை ஜெபம் பண்ண சொன்னா நல்லாவே நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபத்துல நம்மளால உட்கார்ந்து ஆண்டவரோட பேச முடியுதுன்னா இன்னைக்கு அநேகரால முடியல. ஆண்டவரோட பேச முடியல, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியல, அவரோட நேரம் செலவு பண்ண முடியல, அவரோட பேசுறதுக்கு நம்ம அநேகர் ஆயத்தமா இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் உன்னோட பேச வாஞ்சியா இருக்கேன். ரொம்ப இருதய கனத்தோட சொல்றாரு. இந்த வசனத்தை எடுக்கும் போது எனக்கு ரொம்ப இருதயம் ரொம்ப கனமா இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட பேசணும்பா, கொஞ்சம் பேசணும், நான் மனம் விட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யாத்ராகம் 31:11 எப்படியா சொல்றாரு, எடுத்து வாசிக்கல. மோசையை குறித்து சொல்றாரு. 31:11 யாத்ராகம். அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த 33:11 33:11 ஒருவர் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். மோசேயோடு ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னா ஒரு சிநேகிதனை போல, ஒரு நண்பனை போல முகமுகமாய் பேசினார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே கிட்ட பேசினது போல ஒரு நண்பனை போல, ஃப்ரெண்டை போல நான் மட்டும் கொஞ்சம் மனம் விட்டு ஃப்ரீயா பேசணும், நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம், எத்தனை பேர் ஆயத்தமா இல்லை? ஏன்னா ஏன் நம்மளால அவரோட ஐக்கியப்பட முடியல? ஏன் அவர் அன்போடு நம்மளால இணைய முடியல? ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? ஏதோ ஒரு குற்ற உணர்வு நம்மளை அவரோடு இணைக்க முடியாதபடிக்கு தடை செய்யும். ஏதோ ஒரு குற்ற உணர்வு. நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் முயற்சி பண்றேன், அதை விட்டுணும் நான் முயற்சி பண்றேன், ஆனா என்னால் முடியல. அதனால நான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறேன், நான் எப்ப இந்த காரியத்தை விடுறனோ, எப்ப இந்த பாவத்தை விடுறனோ, அப்ப நான் ஆண்டவரோட கூட நான் இணைஞ்சிக்கிறேன், அவர் அன்போடு கூட நான் சேர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் நான் கர்த்தரை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அது கூட என்னால இந்த பாவத்தோட, இந்த காரியத்தோட, இந்த குற்ற உணர்வோட அவரோட நான் இணைய எனக்கு மனசு வர. நான் என்ன பண்றேன், கொஞ்சம் தூரம் நின்றுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். இன்னும் சில காரியங்களை சொல்லணும்னா, இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு சிற்றின்பம்,
ஏதோ ஒரு காரியத்தை நான் அவரோட இணையும் போது அதை விட வேண்டியதா இருக்கும். அதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால நான் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் கிட்ட போனால் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது. அவர் அன்புக்குள்ள நான் போயிட்டேன்னா இதில் என்னால் செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு. சரி, இன்னும் போனோம்னா நான் ஏதோ ஒரு தவறை செஞ்சிட்டேன், அதுவும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சுட்டேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் அந்த தப்பு நான் செஞ்சதை பார்த்துட்டாங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றாங்க, டேய் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்ச தெரியுமா, நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் வாழ்றதுக்கு தகுதி இருக்கா, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டே அப்படின்னு சொல்லி அவங்க என் மேல ஒரு குற்ற பழிய தீர்ப்பு செய்யறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லி. அப்ப நான் நினைக்கிறேன், இந்த மனுஷங்க தீர்ப்பு சொல்ற மாதிரிதான் நான் ஆண்டவர் கிட்ட போனா அவரும் என்ன தீர்ப்பு செய்வாரு, நான் ஒரு குற்றவாளின்னு சொல்லி. நான் பண்ணது தப்பு தான் எனக்கு தெரியும், மனுஷங்களும் இதைதான் தீர்ப்பு செய்வாங்க. நான் ஆண்டவர்கிட்ட போனா இந்த தப்புக்கு அவரு நிச்சயமா இதே தண்டனை தான் கொடுப்பாருன்னு சொல்லி நான் அவர்கிட்ட இப்போ பயந்துகிட்டு நான் தூரமா நிற்கிறேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்றேன். இப்படி நம்ம ஆண்டவரை சில காரியங்களை தவறா புரிஞ்சிருக்கிறோம். சரி, வாசிக்கலாமா? எடுத்துக்கலாம். யோவான் 8:1-11 இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி யோவான் 8:1-11 இயேசு ஒலிவமலைக்கு போனார். யோவான் 8:3 வாசிங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டு பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறாங்க. யார் அந்த ஸ்திரீ அப்படின்னா, விபச்சாரம் செய்யப்பட்டு கையும் களவுமாக பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீய பிடிச்சிட்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க, ஆண்டவர் இடத்துல கொண்டு வந்து நடுவுல நிறுத்துறாங்க. வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டார். அதை நீர் என்ன சொல்லுகிறீர்கள் என்றார்கள். இப்ப பாருங்க, இந்த ஸ்திரீயை பிடிச்சிட்டு வந்துட்டு விபச்சாரம் செய்திருக்கிறா, கையில் கலவமா மாட்டிக்கிட்டா, இவளை என்ன பண்ணணும்னு வேதம் சொல்லுது, யூதர்களுடைய சட்டம் சொல்லுதுன்னா, விபச்சாரத்தோட ஒருத்த பிடிக்கப்பட்டுட்டானா அவளை என்ன பண்ணலாம்னா கல் எறிந்து கொல்லலாம். அப்ப அவர் கூடியிருந்த ஜனலாம் சொல்லுது, இவ செஞ்ச தப்புக்கு, இவ செஞ்ச பாவத்துக்கு இவ வாழவே தகுதி இல்லை, இவ கொல்லப்படணும், இவ எவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டா, இனி இவளுக்கு இரக்கம் கிடையாது, மன்னிப்பு கிடையாது, இவ கொல்லப்படணும்னு சொல்லி மொத்த கூட்டமும் அவங்க மேல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. கல் எரிஞ்சு கொல்லணும்னு மோசே சொல்லியிருக்காருல்ல, சட்டம் சொல்லுதுல, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவை முடித்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர் பாக்குறாரு, அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. அவர் என்ன பண்ண, கீழே எதை எழுதிட்டு இருக்காரு. எல்லாம் கூட்டம் கூடி நின்றுட்டு இருக்குது, விபச்சார சிந்தி அழுதுட்டாங்க, நின்றுட்டு இருக்கிறாங்க, கீழே குடிச்சு எழுதிட்டு இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, குற்றம் சுமத்துனாங்கல்ல, கையும் களவுமா பிடிச்சாங்கல்ல, கொண்டு வந்து நிறுத்தி இவன் கொல்லணும் தீர்ப்பு சொன்னாங்கல்ல, அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்கள எவன் குற்றம் செய்யல அவன் முதல்ல கல் எடுத்து எரியுங்கன்னு சொல்றாரு. யாரும் இல்ல, ஒருவனும் குற்றம் செய்யலையோ அவன் நீங்க முதல்ல கல் எடுத்து எரிங்கப்பா. மோசே சொல்லிட்டாங்கதான், சட்டம் சொல்லியிருக்குதா, சரி உங்களை யாரும் பாவம் செய்யல, குறை இல்லை, நீங்க யாரு கல் எடுத்து அடிங்கன்னு சொல்றேன். அடுத்த வசனம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். பாருங்க, குற்றம் சுமத்துனாங்கல்ல, இதுதான் சட்டம்னு சொன்னாங்கல்ல, இப்படிதான் செய்யணும்னு ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்க ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கேட்ட உடனே தன்னோட மனசாட்சி குற்றப்படுத்த நிமித்தம். ஏன்னா பூமியில எந்த மனுஷனும் நல்லவன் கிடையாது, வேதம் அப்படிதான் சொல்லுது. பூமியில
ஒருவருமே நல்லவர் இல்ல. ஒருத்தரை நியாயம் தீர்க்கிறதுக்கு மனுஷன் ஒருத்தரை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவர் எல்லா கடையில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு பாருங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவர் பாருங்க, இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்ற, ஏமா அவனை குற்றப்படுத்தினவங்களா எங்கம்மா? நீ செஞ்ச தப்ப கை களமா பிடிச்சிட்டு வந்தவங்களா எங்க? கொலை செய்யணும்னு சொன்னவங்க எங்க? அவங்களாம் போயிட்டாங்க ஆண்டவரே, அவங்களா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீனுடைய வாயில ஒரு வார்த்தை வருது. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவை பார்த்து ஒரு விபச்சாரம் செய்த ஸ்திரீ அவ சொல்லியிருக்கலாம், இல்ல போதகரேன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல ரபின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல ஐயான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த ஸ்திரீயோட வாயில வார்த்தை வந்து பாருங்க, இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவரே நான் ஒப்புக்கொண்டு சொன்னதுக்கு அப்புறம் இயேசு சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக நியாயம் தீர்க்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? நீ என்ன ஆண்டவர்னு சொல்லிட்டல, நீ பாவியான ஸ்திரீ தான், விபச்சார ஸ்திரீ தான், கொல்லப்பட வேண்டியவதான், ஆனா என்ன ஆண்டவர்னு சொல்லிட்டல, அதனால நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்யாத என்ன அர்த்தம்னா, இதுவரை அவ செஞ்ச எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இனி பாவம் செய்யாத. அப்ப இதுவரைக்கும் அவ செய்த எல்லா உபச்சாரமும் எல்லா குற்றமும் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆண்டவர் அதை மன்னிச்சுட்டாரு. இனி நீ பாவம் செய்யாதப்போ பரிசுத்தமா வாழு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாரு. பாருங்க, உலகம் நம்மளை எப்படியெல்லாம் குற்றப்படுத்தணும், நம்ம செஞ்ச தவறை வச்சு அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், இவர்களுக்கு குற்றப்படுத்தி இவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும், இவங்களை இல்லாம ஆக்கிடணும், இவங்களை அழிஞ்சு போகணும்னு சொல்லி நம்ம செய்த ஏதோ ஒரு குற்றத்தினால ஏதோ ஒரு தவறுனால நம்ம மேல தீர்ப்பு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் மனுஷங்களை மாதிரி தீர்ப்பு சொல்றது இல்லை. அவர்களை மாதிரி அவர் நம்மளை நியாயம் திருக்கிறது இல்லை. நம்ம தூரமா இருக்கிறோம்ல, அவர் கிட்ட போய் ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, அவர் நம்ம எல்லா குற்றங்களும் மன்னிக்கிறவரா இருக்கார். இந்த அன்பை நம்ம புரிஞ்சிக்காததுனாலதான் சில நேரத்துல ஆண்டவர் கிட்ட இருந்து இல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் பறிச்சுக்கிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் தூரமா போயிடும். ஏன் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு நான் நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது, நான் நினைக்கிற மாதிரி ஒரு சுகபோகமா வாழ முடியாது, நான் நினைக்கிற நபர்களோட சேர முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரமா போயிடுன்னு சொல்லிட்டு தூரம் போயிடும். அப்படிதான் ஒரு மனுஷன் தான் இளையகுமாரன் ஒரு மனுஷன். வாசிக்கலாம், லூக்கா 15வது அதிகாரத்துல 11வது வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களின் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். இந்த மகன் தன் தகப்பனோட நல்ல ஆசீர்வாதமா தான் இருக்கிறான், செல்வந்தமா தான் இருக்கிறான், அவனுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா அவன் கேட்கிறான், என் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க, என் ஆஸ்தியை எனக்கு கொடுங்க. நான் என்ன பண்றேன், அதெல்லாம் எடுத்துட்டு எங்க போறாரா? தூர தேசத்துக்கு போறார். ஏன்? இந்த தகப்பன் இருக்கிற இடத்துல இருந்தாருன்னு சொன்னா அவரால் அவர் நினைச்ச மாதிரி ஜீவனம் பண்ண முடியாது, அவர் நினைச்ச மாதிரி வாழ முடியாதுன்றதுனால எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லா செல்வத்தையும் எடுத்துக்கிட்டு தூர தேசமா போய் அவர் என்ன சேவை செஞ்சாரா? இல்லை. அவர் என்ன பண்றாரு, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். பாருங்க, அவன் தகப்பனோட இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஆஸ்தி குறையல, அவனுடைய செல்வம் குறையல, அவனுக்கு இருந்த கிருபைகள் குறையல, அவனுக்கு இருந்த தாளந்துகள் குறையல, எதுவுமே குறையல. நான் எப்ப என் தகப்பனை விட்டு தூரமா போறனோ, எப்ப நான் என் தகப்பனை விட்டு நான் தூர தேசத்துக்கு போறேன்னு நினைச்சனோ,
அன்னையிலிருந்து எனக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அந்த இளையகுமாரனுக்குள்ள ஒவ்வொன்றாய் குறைய தொடங்கிடுச்சான். அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, குறைய தொடங்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். யாரோ ஒருத்தவங்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான். இவன் பெரிய பணக்காரங்க, பெரிய செல்வம், இவங்கிட்ட வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாம் சொத்து இருக்குது. ஆனா இவன் இன்னொருத்தவங்கிட்ட வேலைக்காக போய் ஒட்டிக்கிட்டான். ஏன் இந்த நிலைமைனா, தன் தகப்பனை விட்டு தூரம் போனதுனால. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சூழல் நடக்குது பாருங்க. அவன் போய் ஒட்டிக்கிட்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பண்டிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். இவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுல இவன் யார் தெரியுமா, இவன் எஜமான, இவன் முதலாளி. இவனுக்கு அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க, இவங்கிட்ட சம்பளம் வாங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனா இவன் இன்னைக்கு எந்த மாதிரியான வேலையில போய் மாட்டிக்கிட்டான் தெரியுமா, பண்ணி மேய்க்கிறது. அவனுடைய வேலை என்ன, பண்ணி மேய்க்க. தன் தகப்பனை விட்டு தூரம் போனதுனால அவனுடைய காரியம் பரிதாபமா ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அடுத்த வேலை சோறு இல்லை அவனுக்கு. தன் தகப்பனிடத்துல சந்தோஷமா சம்பூர்ணமா வாழ்ந்த ஒரு மனுஷன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து தூரம் போகும்போது அவன் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அவன் திண்டாடினாங்க. அடுத்த வசனம் ரொம்ப அழகா அப்பொழுது சொல்லுது. பண்டிகை தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையே இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பன்னிக்கு கொடுக்கிற தவிட தான் சாப்பிடலான்னு மனதா இருந்தான்னா, அந்த தவிடு கூட அவனுக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. ஏன், தன் தகப்பனை விட்டு தூரம் போனதுனால. பாருங்க, அவருடைய அன்பை விட்டு, அவருடைய ஐக்கியத்தை விட்டு நம்ம தூரம் போகும்போது நமக்கு எல்லாமே குறைவுபட தொடரும். சரியா, தன் இஷ்டத்திற்கு வாழணும்னு நினைச்ச அந்த மகன் எல்லாவற்றையும் இழந்து போறான். இந்த தகப்பன் அந்த காலத்துல பார்க்கும்போது, அந்த தகப்பன் தன் பிள்ளை தன்னை விட்டு தூரம் போறான்னு அந்த தகப்பன் அதை தடுக்குதாரான்னு தெரியல எனக்கு. இல்லை நீ போவாத, இங்கதான் இருக்குன்னு சொல்லி கண்டிஷன் போடாரான்னு தெரியல. நான் என்ன பண்ணான், அந்த தகப்பனை விட்டு தூரம் போறேன். தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த சூழ்நிலாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இளையகுமாரன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், ஒரு முடிவு எடுக்கிறான், ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கிறான். அடுத்த வசனம் வாசினாங்க. இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, புத்தி தெளிஞ்சிடுச்சு. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இந்த சாப்பாட்டுக்கு, இது ஒரு தவிர்த்துக்கு கூட எனக்கு கிடைக்காத சூழ்நிலை எனக்கு ஏன் வந்துச்சு, நான் ஏன் எல்லாத்தையும் இழந்து போனேன் அப்படிங்கிறத அவன் யோசிக்கும் போது அந்த இளையகுமாரனுக்கு ஒரு புத்தி வருது. அப்ப அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவன் என் தகப்பனுடைய கூலிக்கார எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. இப்ப என்ன பண்றான்னா, புத்தி தெளிஞ்ச உடனே அவன் என்ன புத்தி தெளிக்கிறான், என் தகப்ப வீட்டுல வேலை செய்யறவனுக்கு சம்பூர்ணமா சாப்பாடு இருக்குது, அவனுக்கு கை நிறைய வருமானம் இருக்கு, சம்பளம் இருக்கு. ஆனா நான் அவருடைய பிள்ளையாக சாப்பாட்டுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, திண்டாடிட்டு இருக்கிற. நான் பண்ண தப்பு, நான் இப்படி இருக்கிறேன். நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், திரும்பவுமாய் அவருடைய அன்பிற்குள்ளாய் தன் தகப்பனுடைய பாதுகாப்புக்குள்ள நான் போகணும்னு நினைக்கிறேன். அங்க போய் அட்லீஸ்ட் நான் ஒரு பிள்ளையா இல்லை, அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாவது நான் அப்போ அவர்கிட்ட சொன்னா அவர் என்னை சேர்த்து பார்த்து அங்க எனக்கு சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லி திரும்பவுமாய் அந்த தகப்பனுடைய அன்பிற்குள்ளாய் அவன் இணைத்து கொள்ளும்படி அங்க போனதை நம்ம பார்க்கிறோம். இல்ல, அவன் திருப்பி தன் தகப்பனை தேடி போறான் பாருங்க. இடத்துல தகப்பனுக்கு அவன் தேடி போய் அந்த அன்போடு தன்னை இணைத்து கொள்ளணும்னு சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு போவான். ஆண்டவர் நல்ல நமக்கு தகப்பனா இருக்கிறார். அவரை விட்டு நம்ம அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும், அவருடைய அன்பினுள்ள ஐக்கியத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த குறையும் வர்றது இல்லைங்க. அதை நம்ம சிந்திக்கிறதே இல்லை. அவரை விட்டு நம்ம என்னைக்கு தூரம் போறோமோ, என்னைக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோமோ, அன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். ஆண்டவர் இல்லாத இடத்துல நமக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் கூட இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை. சில நேரத்துல அந்த தகப்பனை ஒருவேளை அந்த தகப்பன் தடுத்து இருக்கலாம், ஒரு தகப்பனா அவர் தடுத்து இருக்கலாம். அவன் இஷ்டத்துக்கு அவர் விட்டுட்டாரு. ஆனா தகப்பன் அப்படியே விட்டுட்டு நிக்கல. அந்த மகன் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தார்.
என் மகன் ஏன் தெரியுமா, இந்த தகப்பனுக்கு தெரியும் என் மகன் இதெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டான், ஆனா அவனால நான் இல்லாம, என்னுடைய ஆலோசனை இல்லாம, என்னுடைய பாதுகாப்பு இல்லாம அவனால நிலைச்சு நிக்க முடியாது, ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து திரும்பி வருவான்னு அந்த மகனுக்காக காது கொடுங்க. நல்ல தகப்பன் எப்படியும் என்கிட்ட திரும்பி வந்துருச்சு. ஆண்டவர் அப்படிதான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எவ்வளோ தூரத்துல இருந்தாலும், எவ்வளோ விலகி போயிருந்தாலும், என் மகன் என்கிட்ட திரும்பி வந்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். ஒரு ஆள் தடுக்கலையே, அவர் தடுத்திருந்தான நிலைமையிலேயே நினைக்கலாம். அவர் நல்ல தகப்பன் மாத்திரம் இல்ல, அவர் நமக்கு நல்ல ஒரு மெய்ப்பனா இருக்கிறார். வாசிக்கலாம் நோக்கா 15:4-7. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரிவானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாக்காரரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? பாருங்க, ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை வச்சிருக்கிறாரு. அதுல 99 ஆடு அவர் கூட இருக்குது, அவர் பாதுகாப்பு இருக்குது, அவருடைய கண் பார்வையிலே இருக்குது. ஆனா ஒரே ஒரு ஆடு எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு, எங்கேயோ தூரமா போயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த 99 ஆடும் நல்லா சாப்பிடுது, நல்லா தண்ணி குடிக்குது, சந்தோஷமா இருக்கு, துள்ளி விளையாடுது. ஆனா இந்த 99 ஆட்டின் சத்தத்தை விட தொலைந்து போன ஒரு ஆட்டினுடைய சத்தத்தை ஆண்டவர் உற்று கேட்கிறார். அந்த மேய்ப்பன் அந்த சத்தம் எங்கிருந்து வருது? தொலைஞ்சு போச்சு பாருங்க அந்த ஆடு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த மேய்ப்பன் விரைவாய் ஓடுகிறார். அந்த சத்தம் எங்க வருது? அந்த ஆடு எங்க சிக்கி இருக்குது? எந்த முள்ளுக்குள்ள, எந்த வேலியில, எந்த மலைகளுடைய இடுக்குல, எந்த பள்ளத்துல விழுந்து கிடக்குதோ அப்படின்னு சொல்லி, இல்ல ஒருவேளை ஏதாவது விலங்குகிட்ட மாட்டிச்சோ, இல்ல சிங்கத்தின் வாய்க்கு இரையாயிடுமோன்னு சொல்லி அந்த மேய்ப்பன் ஓடி அந்த ஆடுகளை தேடுறான். தாவீது ஒரு முறை சொல்றாரு, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அந்த ஆடுகளை தாக்கக்கூடிய ஒரு சிங்கம் வந்துச்சு. ஒரு விசை அந்த சிங்கத்தை நான் அடித்து கிழிச்சு போட்டாங்க. ஒரு முறை கரடி வந்துச்சு, அந்த கரடியை நான் அடிச்சு கொன்று போட்டாங்க. ஏன்? தன் ஆடுகளை காப்பாற்றுவதற்காக. இந்த 99 ஆடு இருக்குல்ல, இந்த 99 ஆடுகள் மேல இருக்கிற அன்பை விட அந்த தொலைஞ்சு தூரமா இருக்குது பாருங்க ஒரு ஆடு, அந்த ஆட்டின் மேல ஆண்டவர் இன்னும் அதிகமான அன்போட கரிசனையோட தேடி போறார். ஒருவேளை அந்த தகப்பன் தன் பிள்ளையை தேடி போகாம இருக்கலாம், ஆனா ஒரு நல்ல மேய்ப்பனா 99 ஆட்டை காட்டிலும் சந்தோஷமா இருக்கிற, நல்ல பாதுகாப்புக்குள்ள இருக்கிற அந்த 99 ஆட்டை காட்டிலும் எங்கேயோ தொலைஞ்சு போன அந்த ஒரு ஆட்டுக்காக ஒரு மனுஷன், தாவீதுங்கிற ஒரு சிறிய பையனை தன்னுடைய ஜீவனை பணையம் வச்சு ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் கொண்டு போடுவான்னு சொன்னா ஆண்டவர் நமக்காக என்ன செய்வார்? யோசிச்சு பாருங்க. இந்த ஆட்டை போல நம்ம இருக்கிறோம். ஆண்டவரை விட்டு நான் போனா, நான் இந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தூரமா தள்ளி போயிட்டா நான் எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த மலைக்கு வேணா போனா அந்த ஆளு நினைச்சிருக்கலாம், நான் எங்க வேணாலும் போய் மேய்வேன், நான் எந்த மலையில வேணா போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கிரீடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த ஆடு நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பாதுகாப்புல இருந்து நம்ம எங்க விழுந்து போறோமோ அப்போவே நம்ம கிரீடம் போயிடுச்சு. அது மந்தையின் ஆடா இல்ல, அது வேட்டையாடுகிற ஆடாய் மாறிவிட்டது. எப்ப இந்த ஆண்டருடைய அந்த மேய்ப்பனுடைய பாதுகாப்புல இருந்து அந்த ஆடு வெளியில போச்சோ, அது எப்ப வேணாலும் வேட்டையாடப்படலாம். மனுஷரால வேட்டையாடப்படலாம், விலங்குனால வேட்டையாடப்படலாம், எங்கேயோ ஒரு இடத்துல அது அழிவை தேடிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷன் கெட்டு போறது கூட ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா. அதனாலதான் இந்த 99 ஆடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி ஆண்டவர் ஓடுறார். சில வேலை எல்லாம் நினைச்சு அவருடைய அன்பை ரொம்ப லேசா எடுத்துக்கிறோம். ஏன் தெரியுமா? இன்னும் சில காரியங்கள் சொன்னா, இந்த ஆடுகளிலே சில ஆடுகள் தங்களை குறித்து நினைச்சிக்கும், நான் பலவீனமா இருக்கிறேன், நான் மற்ற ஆட்டை போல கொஞ்சம் பலமா இல்லை,
மற்ற ஆட்டை போல கொஞ்சம் நான் அழகா இல்லை, மற்ற ஆட்டை போல நான் கொஞ்சம் புஷ்டியா இல்லை, ஆனா நான் கொஞ்சம் பலவீனனா இருக்கிறேன், என்னால எழுந்து நிற்க பலன் இல்லை, என் காலில் ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால நான் அவர் கிட்ட போனா என்னை கொஞ்சம் புறந்தள்ளிடுவாரு, என்னை வேணான்னு ஒதுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி பயந்து நீங்க அநேகர் கர்த்தர் இடத்துல வராம இருக்கு, அந்த ஆட்டை போல மேய்ப்பர் இடத்துல போகாம இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, தொலைத்து போன அந்த தூரமா போன அந்த ஆட்டை, இந்த பலவீனம் உள்ள அந்த ஆட்டை ஆண்டவர் என்ன பண்றாராம், அவர் கைகள்ல ஏந்தி தன் தோள் மீது சுமந்து கொள்கிறார். எவ்வளவு அன்பான ஆண்டவர். உலகம் நம்ம வேலை செய்யல, வேலைக்கு லாக் இல்லைன்னு சொன்னா ஓரம் தள்ளி ஒதுக்கிறோம், வேலையை விட்டு வெளில போயிடுன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர், நீ பலவீனமானவன் எனக்கு தெரியும், உன்னால நிற்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் மற்ற 99 ஆட்டை காட்டிலும் உன்னை என் கையில வச்சிருக்கிறேன், என் தோல் மேல வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் எவ்வளவு அன்பான ஆண்டவர் இல்ல. அவர் அன்பை நம்ம சரியா புரிந்து கொள்ளாதனாலதான் இன்னும் நம்ம தூரமா இருக்கிறோம். வேதம் சொல்லுது, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளக்கும் இல்ல. ஆண்டவர் சொல்றாங்க, ஆடு பலவீனமான ஆடுதான், ஆனா ஆண்டவர் பலம் உள்ளவர், அவருடைய கரம் பராக்கிரமங்களை செய்யும். அவர் என்ன பண்றாரு, அந்த பலவீனமான ஆட்டை தூக்கி பலத்தோட அவர் சுமந்து நடந்து அவரை தூக்கி கொண்டு போறார். தேவன் அன்பின் தேவனா இருக்கிறார். அன்பின் தேவனுடைய அன்பை குறித்து நாம் பேசிட்டு இருக்கிறோம். அவர் என் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம், நீ என்னுடைய சமூகத்துல வந்துட்டு என்னை விட்டு தூரமா இருக்கிறதுக்காக அவனை தெரிந்து கொள்ளல, நீ என்னோட இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என் கூட இருக்கணும், என் ஐக்கியத்துல இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்மள ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. நீ இதெல்லாம் விட்டுட்டியே, நீ என்னோட இருந்த காரியங்களை நீ மறந்துட்டியேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்மளை வந்து அதான் வெளிப்படுத்த சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று பேர் எனக்கு குறைவு. எனக்கு தெரியும், இங்க இருக்கிற கூட்டத்துல அநேக ஒரு நாட்கள்ல இதுக்கு முன்னாடிலாம் அறைய வீட்டை பூட்டிட்டு முழங்கால் பண்ணிட்டு அழுது ஜெபித்த பிள்ளைகள் இருக்கிறீங்க, இந்த சபைக்குள்ள இருக்கிறீங்க, அழுது புலம்பி ஜெபித்தவங்க இருக்கு, ஆண்டவத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணவங்க இருக்கிறீங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணவங்களா இருக்கிறீங்க, இன்னும் வேதத்தின் மேல தாகம் கொண்டவர்களா பைபிள் எடுத்து வாசிச்சு வாக்கு தத்தங்களை எழுதி ஜெபம் பண்ணவங்களுக்கு இருக்கிறீங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, இப்ப எங்க பார்த்த ஜெபம், எங்க அந்த ஐக்கியம், நீங்க தடைப்பட்டு போய் நிக்குதே, தொலைந்து போனவர்களா தூரம் நிக்கிறோமே, ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறார், திரும்பவுமாய் அன்பிற்குள்ளாய் நினைக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உண்மைதாங்க, எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? ஆமால, நான் முன்னாடி அப்படி இருந்தேன், முன்னாடி நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், எத்தனை நாள் அழுது நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், நைட்லலாம் நான் அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறேன், இப்போ அந்த ஐக்கியத்துல நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, மோசேவை போல, மோசைக்கிட்ட நான் பேசல, ஒரு சிநேகிதன், ஒரு நண்பனா, ஒரு ஃப்ரெண்டா, அந்த மாதிரி அவன்கிட்ட பேசிருக்கிறேன், நீ மறந்துட்டல, நீ அழுது ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு பதில் கொடுத்துருக்கிறல்ல. ஏன் தெரியுங்களா? அந்த 99 ஆட்டை விட அந்த ஒரு ஆடு இட்ட சத்தத்தை ஆண்டவரால் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒரு சத்தம், இன்னைக்கு நம்ம ஒருவேளை தூரமா இருக்குன்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி அந்த விபச்சார ஸ்திரீ சொல்ற, ஆண்டவரே அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அந்த விபச்சார ஸ்திரியை கூட ஆண்டவர் விடல, மன்னிச்சு தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் சேர்த்துக்கிட்டார். வேதம் சொல்லுது, சட்டம் சொல்லுது, அவ கொல்லப்படணும். ஆண்டவர் கொல்றதுக்காக வரல, அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். ஆண்டவர் அவரோட அன்புக்குள்ள நம்ம ஐக்கியப்படும்படி நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அந்த இளையகுமாரன் தன் தகப்பனை தேடி போன உடனே அந்த தகப்பன் என்ன பண்றாருன்னு நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம தூரமா இருக்கிறத விட தூரமா இருக்கிற பிள்ளைங்க தேவனிடத்துல கிட்ட வரும்போது அவர் என்ன செய்யறாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்னும் அவர் மேல அன்பு இன்னும் அதிகமாகும். இந்த தகப்பன் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் ஒரு நாள் எப்படி சொல்லியிருக்கலாம், சரி வந்ததுதான் வந்துட்ட, போ அன்பு ஓரமா இருந்து என் கண்ணில் படாது, போ அந்த வேலைக்காரன் கூட ஏன்னா ஓரமா இருந்து என் சொத்தெல்லாம் அழிச்சிட்டல, எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சுட்டு போயிட்டல, போயிட்டு ஓரமா இருக்குன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா தகப்பன் என்ன சொல்றாரு? வாசிங்க அந்த வசனத்தை. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது
அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். பாருங்க, இந்த தகப்பன் இந்த பிள்ளை மேல உண்மையாவே கோபமா தான் இருந்திருக்கணும்ல. ஒருவேளை உங்க பிள்ளை உங்ககிட்ட இருந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நல்லா தாராளமா செலவு பண்ணிட்டு வந்துட்டு எல்லாம் செலவாகிடுச்சு, சாப்பாட்டு கூட வழியில சொன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? இல்லை எத்தனை பேர் கோவப்படுவீங்க? இந்த தகப்பன் பாருங்க, அந்த பிள்ளையின் மீது மனதுருகி ஓடி கட்டி பிடிச்சு அழுகுறான். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. நம்ம தூரமா இருந்துட்டோம், இத்தனை நாள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டோம். இனி நம்ம ஆண்டவர் கிட்ட நெருங்கும் போது ஆண்டவர் நம்மளை எப்படி ஏற்றுப்பாரோ, அவர் எப்படி நம்மளை நடத்துவாரோ, நம்ம ஜெபங்கள் எல்லாம் கேட்பாரா, நான் புலம்புறதெல்லாம் அவர் கேட்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த தகப்பன் ஓடி போய் கட்டி பிடிச்சி ஓன்னு அழுவுறாருங்க நான் பிள்ளைய பார்த்துட்டு. அது மாத்திரம் இல்ல, அழுதுட்டு அப்படியே விட்டுல. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, இந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. பாருங்க, இவர் தன் தகப்பனை விட்டு போகும்போது ஒரு ஸ்டைல்ல போனார். நல்லா போட்டு சுண்டலாம் போட்டு பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு சூட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ராஜ நடையோட அவர் போயிருப்பாரு. ஆனா திரும்பி வரும்போது அவர் எப்படி வராரு, பிச்சைக்காரனோட மோசமா வராரு. ஆண்டவர் பாக்குறாரு, அப்பா இங்க வா, இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல எடுத்துட்டு நல்ல வஸ்திரத்தை அவனுக்கு ஆண்டவர் திரும்பவுமா கொடுக்குறாரு. அடுத்து வாசிங்க. இவன் கைக்கு மோதிரத்தையும் மோதிரத்தை கொடுக்குறாரு. மோதிரம் போட்டுக்குன்னு சொல்லி அந்த மகனுக்கு மோதிரத்தை போடுறாரு. கால்களுக்கு பாதரட்சை, ஷூ போட்டுக்கோ, செப்பலை போட்டுக்கோன்னு சொல்லி ஆண்டவர் அவனை எந்த நிலைமையில இருந்து போயிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்ப கத்திரத்துல வரும்போது எதோட போனானோ அதையெல்லாம் திரும்ப ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். தகப்பன் நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, நல்ல மோந்திரம். மோந்திரம் எதுக்கு அடையாளம் தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டுல அது அதிகாரத்திற்கான அடையாளம். அதிகாரத்தை திரும்ப அவனை கொடுக்கிறாரு. இழந்து போன வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, இழந்து போன அதிகாரத்தை கொடுக்கிறாரு, அவனுக்கு நல்ல பாதரட்சிகள் நல்ல ஷூஸை கொடுக்கிறாரு. இதெல்லாம் கொடுத்து என்ன பண்றாரு, இழந்து போன தன் எல்லா நிலைமையும் திரும்பவுமாய் அதே மகனுக்கு கொடுக்கிறார். இப்ப யாரு துன்மார்க்கனமாய் ஜீவனம் பண்ண ஒரு மனுஷன் தன் தகப்பன் கொடுத்த எல்லா காரியத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் வீணா வேஸ்டா அழிச்சிட்டு வந்த அந்த மகனுக்கு அவர் மன்னித்து தன்னிடத்துல வந்தவர் தன்னிடத்துல அவன் திரும்பி வந்துட்டான். அவன் திரும்பி போவானான்னு எனக்கு தெரியாது, திரும்பவும் அப்படிதான் வாழ்வானா எனக்கு, அவன் என்கிட்ட வந்துட்டான். அதனால திரும்பவும் அதே ஸ்தானத்துல கொண்டு வந்து அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தகப்பனுடைய அன்பு. இது ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு. நம்மளுடைய அன்பை சரியா புரிஞ்சிக்காததுனாலதான் இன்னும் அவர்கிட்ட நெருங்காம, இன்னும் நம்ம அவர்கிட்ட அன்பு செலுத்தாம தூரமா இருக்கிறோம்ல, அவர்கிட்ட தூரம் நின்றுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அவரை கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறார். நம்ம அவருடைய ஐக்கியத்துல அவருடைய அன்புல இணைக்கணும்னு நினைக்கிறார். ஆண்டவர் ரொம்ப மனபாரத்தோட சொல்றார். இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்கு நம்ம தூரம் இருக்கிறோம். சபைக்கு வரோம், ஊழியத்தெல்லாம் செய்யறோம், ஆராதனை செய்யறோம், ஜெபம் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வேத வாசிப்பு இல்லை. வெளியில நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன், நான் கிறிஸ்துவன் சொல்லிட்டு, நான் கிறிஸ்துவன், நான் சர்ச்சுக்கு போவேன் அப்படின்னு சொல்ற நம்ம அநேகர் ஜெபம் பண்றது இல்லை, வேதம் வாசிக்கிறது. ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? ஜெபம்ன்றது என்ன நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜெபம் நம்ம ஆண்டவரோட பேசுறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ஜெபம் பண்ணணும், எதுக்காக ஜெபம் பண்ணா கிறிஸ்தவம் இல்லையா? இல்லைங்க. ஜெபம்ங்கிறது நம்ம ஆண்டவரோட பேசுறது, வேதம் வாசிக்கிறதுங்கிறது ஆண்டவர் நம்மோட பேசுறது. இந்த ரெண்டும் இல்லைன்னா கிறிஸ்தவன் கிறிஸ்துவுடைய அன்புக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நல்லா யோசிங்க, நல்லா இதை கவனிங்க. நான் சபைக்கு வர்றதுனால நான் ஆண்டவரோட இணைஞ்சிருக்கிறேன்னு இல்லை. சபைக்கு நான் ஆராதனைக்கு எல்லா ஆராதனையும் நான் சரியா கலந்துப்பேன், அதனால ஆண்டவருடைய ஐக்கியத்துல இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. எந்த மனுஷன் ஜெபத்திலையும் ஆண்டவரோட பேசுறதுலயும் வேதத்தை வாசிக்கிறதும் கர்த்தர் சொல்றதை கேட்கறதுலயும் உறுதியாய் தடுத்திருக்கிறானோ அந்த மனுஷன் கர்த்தருடைய அன்புக்குள்ள ஐக்கியத்துல இருக்கிறான்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஆண்டவர் இன்னைக்கு அநேகர் தூரமா இருக்கிற பிள்ளைகளை
தன்னோடு இணைக்கும்படி விரும்புகிறார். உங்களோட பேசும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய அன்பு குறித்து நான் பேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், கடைசி வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 5:10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்னங்க அன்புல பலப்படணும், அன்புல பலப்படணும், அன்புல இணையணும். வசனம் சொல்லுது, என்னிடத்தில் கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகள், அவருடைய கற்பனைகளை கை கொள்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? 1000 தலைமுறைகளுக்கும் அவர் இரக்கம் செய்கிறார். நம்முடைய சந்ததிகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு இஸ்ரவேல் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது. எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு இஸ்ரவேல் தேசம் உருவாகி, இன்றைய வரைக்கும் அது ஆசீர்வாதமா பாதுகாப்பா இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைய நாள் வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய அன்புல, கர்த்தர் மீது முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட அவர்களை அன்பு செலுத்தோட அன்புல இணைந்திருக்கோம்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, திரும்பவுமாய் இடத்துல வந்தது, திரும்ப அன்பத்துல நீ அன்புக்குள்ள நீ இணைந்துக்கோன்னு ஆண்டவர் சொல்றாரு. தூரமா இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த 99 ஆட்டை விட்டு நான் தூரம் போறதுனால எனக்கு ஃப்ரீடம் இல்லை, அது எனக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவுமா இடத்துல வந்துடு. வருவதற்கான ஒரே ஒரு ரகசியம் என்னன்னா, ஆண்டவரே நான் நோக்கி ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அவர் என்னை தேடி ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தம் செய்து நான் இழந்து போனதை எல்லாம் திரும்பவும் எனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். கண்கள் கூட நம்ம ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வார்த்தையை வீட்டு வாசலில் போட்டால் எப்படி இருக்கும்? நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், சின்ன எழுத்தா இல்லை, சகோதரி மகள் நலுட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா காந்தி தெருன்னு ஒன்று இருக்குது. அந்த தெருவில் நான் ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு 3 வருஷம் 2-3 வருஷம் இருக்கும் போயிட்டு அந்த தெருவில் நின்று நான் ஃபோன் பண்ணேன், நான் வந்தார் அங்கேயே இருக்கேன்னாங்க. சரி அப்படி நின்று பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறது, அப்படி பார்த்த உடனே ஒரு வீட்டில் இந்த பால்கனியில் ரொம்ப பெருசாக அவங்க வீட்டை போய் ஒரு 15 அடி அகலத்துக்கு இருக்கும், 15 அடி அகலம் இருக்கும். பெரிய எழுத்துல போட்டுட்டாங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் எனக்கு அதை பார்த்தோன்னே பெரிய லெட்டர் ஸ்டீலில் மெட்டலில் போட்டு நல்லா அழகாக போட்டுருக்காங்க, மனுச்சுன்னு தெரியுது. அப்போ நான் பார்த்துட்டே இருந்தேன், அப்படி என்னாச்சு தெரியல. அந்த வீட்டில் இருந்து ஒருத்தர் டக்குன்னு என்ன பார்த்துட்டு நானும் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாரு. அவர் என்ன ஐயா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை வசனம் அழகாக போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. என்ன சொன்னார், இல்லையா நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஜனங்களுக்கு, அதனால் என் வாசலில் போட்டேன் பெருசாக. வாசலுன்னா அந்த பால்கனியில் ஃபுல்லாக 20 அடி வீட்டுக்கு போட்டிருக்காரு பெருசாக, பெரிய லெட்டர். அது என்னென்னா, அதை நான் அன்றைக்கி நினச்சேன், சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அவர் ஏதாவது அந்த வசனத்தை போட்டுட்டு அந்த தெருவில் அவர் இருக்கும்போது ஏதாவது கஷ்டப்பட்டு கோவப்பட்டு பேச முடியுமா அவரால்? முடியவே முடியும். என்ன தேவன் அன்பா இருக்காங்க, வசனத்தை போட்டுட்டு இவர் இப்படி பேசுகிறாரு. ஆண்டவர் ஆகிய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனில் நிலைத்து இருக்கிறவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். 90 ஆடுல ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த ஆட்டை கண்டுபிடிச்ச உடனே அன்பு வந்தது, சந்தோஷம் வந்தது. 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போன உடனே அந்த இடத்துல அந்த சந்தோஷம், அன்பான சந்தோஷம் வந்தது. 2 மகன்களில் ஒரு மகன் காணாமல் போனான். அந்த மகன் திரும்பவும் அவன் மரித்தான், உயிர்த்தான், காணாமல் போனான், காணப்பட்டான். அந்த வீட்டில் திரும்ப கிறிஸ்துவின் அன்பு வந்தது. ஆகையினாலே இந்த நாட்களிலே நாம் எதையெல்லாம் காணாமல்
விட்டிருக்கிறோமோ, எதையெல்லாம் நாம் தொலைத்திருக்கிறோமோ, அந்த அன்பை தேடி அந்த கிறிஸ்துவின் அன்பிலே தேவன் எப்பொழுதுமே அவர் அன்பாகவே தான் இருக்கிறார். எவ்வளோ சரியில்லாத காரியம் இருந்தாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகினாலே அந்த அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருந்தால் கர்த்தராகிய தேவனுடைய அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். அந்த அன்பை அறிந்து அநேகர் கிறிஸ்துவை ஆராதிப்பார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, காலங்களை காயப்பட்ட நன்றிகளை செலுத்துகிறோம். அன்பை குறித்ததான வார்த்தைகளை நாங்கள் கவனித்தோம், கேட்டோம். ஆண்டவராகிய தேவன் நீர் அன்பாகவே இருக்கிறீரப்பா. நாங்கள் தேவனிலே நிலைத்திருந்தால் அந்த அன்பு எங்களிடத்திலிருந்து வெளிப்படும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ, எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எதையெல்லாம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோமோ, எதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோமோ, எங்களிடத்தில் காணாது இருக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அந்த ஆண்டவரே 100 ஆட்டில் 1 ஆடு காணாமல் போனது, ஆனாலும் அது கிடைத்ததப்பா. 2 மகன்களில் 1 மகன் காணாமல் போனான், அவன் திரும்ப காணப்பட்டான் ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவர் அந்த வீட்டிலே, அந்த குடும்பத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சி, தேவனுடைய அன்பு விளங்கினதப்பா. அதுபோல இந்த காலை பொழுதிலே தேவரே, நீ கொடுத்த அந்த வேத சத்தியத்திற்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தை கொடுத்த ஆண்டவரே மகனை கர்த்தர் தாமே ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறாங்க. இன்றும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பினாலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வந்ததான தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை ஆண்டவரே அந்த காணாம போன காரியமா இருந்தால் ஆண்டவராகிய தேவன் நீர் தேடுகிறீர் ஆண்டவரே. அதிலே நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே, அதிலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்படணும் ஆண்டவரே, அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை, பலனை உடைய பிள்ளைகளுக்கு, உடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்க நாம மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலையிலே தேவ கரம் இருக்கட்டும். பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, வெயிலின் உஷ்ணங்கள் சிறு குழந்தைகளை பாதிக்க கூடாது ஆண்டவரே. சரீரத்திலே பலவீனமாக இருக்கிறவர்களை பாதிக்க கூடாதப்பா. கர்த்தரே, நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே நிலை நிற்க தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. உங்களுடைய பரிசுத்த கரத்தை ஒப்புக் கொடுத்து நான்